அனைவருக்கும் வணக்கங்க. நான் சோலை ஆறுமுகம். விசிகாவில் வன்னியரசுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. அவர் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்குறாரு. என்ன வேலை அப்படின்னா, பாமக மேலே என்னெல்லாம் குறை சொல்லலாம், எப்படிலாம் பழி போடலாம், ஐயா மேலே என்னெல்லாம் குறை சொல்லலாம், ஐயா மேலே என்னெல்லாம் பழி போடலாம், அன்புமணி ராமதாஸ் அண்ணன் மேலே என்னெல்லாம் குறை சொல்லலாம், என்னெல்லாம் பழி போடலாம், பாமகவில் பயணிக்கிற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேலே என்னெல்லாம் குறை சொல்லலாம், என்னெல்லாம் பழி போடலாம். இதுதான் ஒரு 24 மணி நேரமாக யோசிப்பார். தூங்குறதே கிடையாது. ஏதாவது ஒரு குறை சொல்லணும், அந்த சமூகத்து மேலே வன்மத்தை விதைக்கணும். இது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு குறிக்கோள். இப்போ கட்சியை அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்யலாம், நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி அண்ணனும் அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இது அந்த கட்சிக்குள்ளே நடந்துட்டுருக்க பேச்சுவார்த்தை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாமக நாடக அரசியல் செய்யுதான். எது? பாமக நாடக அரசியல் செய்யுதான். ஆனால் அப்போ விசிகா என்ன அரசியல் செய்கிறீங்க ஐயா? வேங்க வயலில் மலத்தை கலக்கிறான். அதுக்காக துணிச்சலாக நேர்மையாக அதை ஒரு குரல் எழுப்ப முடியல. குரல் எழுப்புகிற மாதிரி குரல் எழுப்புறது, அப்புறம் படுத்து தூங்கிறது, எந்த குரலும் எழுப்புறதில்ல. அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கிற குறைபாடை சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. உடனே அவர் அம்மா வசிக்கிற வீட்டில் போயிட்டு மலத்தை கொண்டு கொட்டுறாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லை, நேர்மை இல்லை. நீங்களாம் ஒரு கட்சி, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், எல்லா மக்களுடைய பிரச்சனைக்காகவும் போராடிட்டு இருக்கிற ஒரே ஒரு கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனால் அந்த கட்சியை நாடக அரசியல்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய கட்சியை என்ன சொல்லலாம்? வன்னியரசு அவர்களே, சிந்தித்து செயல்படுங்க. ஏதாவது பழி சொல்லணும், ஏதாவது குறை சொன்னால் தான் தூக்கம் வருதுன்னா அது உங்களுடைய பிரச்சனை, அது உங்களுடைய பலகீனம், அது உங்களுடைய வன்மம். அவ்வளோதான் இதில் தெரிஞ்சுக்கணும். நன்றி. சரிங்களா? நன்றி.